ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியில் இருந்து ராஜாராம் மோகன் ராய் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? பிரம்ம சபா அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம். அதை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சபா நிறுவப்பட்ட ஆண்டு 1828. இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுபவர் யார்? ராஜாராம் மோகன் ராய், மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். எதனால் இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு அழைக்கப்படுறாருனா, ராஜாராம் மோகன் ராய் தான் 19ஆம் நூற்றாண்டில் நிறைய சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை அறவே இந்தியாவிலிருந்து விரட்டியவர். இவருடைய உண்மையான நேம் ராம் மோகன் ராய். ராஜாங்கிற பட்டம் இவருக்கு வழங்கியது முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர். அடுத்த கொஸ்டின். சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, தாதாபாய் நவ்ரோஜி, கேசவ் சந்திர சென். சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகையை எழுதியது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகையை வங்காள மொழியில் எழுதினார். அவர் எழுதிய வேறு நூல் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரை கட்ட வேண்டுமென கூறியது யார்? காரன்வாலிஸ் பிரபு, ராஜாராம் மோகன் ராய், மன்ரோ பிரபு, தாதாபாய் நவ்ரோஜி. அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரை கட்ட வேண்டுமென கூறியது ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க. சமூக சீர்திருத்தவாதிகள். உடன்கட்டை முறைய ஒழிப்பு, தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம், விதவை மறுமண சட்டம், தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம். உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கர். விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். அடுத்து சரியான வச்சை பொறுத்துக. இந்திய தேசியத்தின் தூதுவர் ராஜாராம் மோகன் ராய். அது சரி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் பாலகங்காதர் திலகர். அப்போது சரியான விடை 1ம் 4ம் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். அது சரிதான். ராஜாராம் மோகன் ராய் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலை இந்தியாவிலிருந்து விரட்டதுக்கு பெரும் பங்கு வகித்தார். இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிற்கு உதவினார். இது சரிதான். ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பெண்டிங் கூட சேர்ந்து தான் சதி என்னும் உடன்கட்டை பழக்கத்தை ஒழிப்பார். அடுத்து சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டது. இதோ சரிதான். சதி பழக்கம் 1829 தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. அடுத்து பொறுத்துக. இயக்கம் சீர்திருத்தவாதி. பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் தோற்றுவிச்சது ராஜாராம் மோகன் ராய். அடுத்து எஸ்என்டிபி. எஸ்என்டிபி ஸ்ரீ நாராயண குரு. அடுத்து நீதி கட்சி. நீதி கட்சி நடேசன். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிச்சது ஈவேரா ராமசாமி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கிபி 1817ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்ததேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை டேஸ் இடத்தில் நிறுவினர். பம்பாய்,
தில்லி, கல்கத்தா, வங்காளம். கிபி 1817 ஆண்டு வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ராதா காந்ததேவ் மற்றும் பலருடன் இணைந்து மகா பாடசாலையை வந்து கல்கத்தாவில் நிறுவினார். அடுத்த கொஸ்டின், ஆத்மிய சபாவை தொடங்கியவர்? சுவாமி விட்டல் மகாராஜ், ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, அரபிந்தோ கோஷ். ஆத்மிய சபாவை தொடங்கியவர் வந்து ராம் மோகன் ராய். பின்னாளில் இதுவே பிரம்ம சமாஜமாக உருவெடுத்தது. அடுத்த கொஸ்டின், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை வந்து ராஜாராம் மோகன் ராய். எதனால் ராஜாராம் மோகன் ராயை இந்தியாவின் மறுமலர்ச்சி தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் வந்து மக்களிடையே மூட நம்பிக்கைகள் வந்து வலுப்பெற்று இருந்தது. அதை எதிர்த்து முதலில் சீர்திருத்த இயக்கங்களை தோற்றுவித்தது வந்து ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பாருங்க, பொறுத்துக டைப்பு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சது ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர், இது வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா, இது அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம், ராமகிருஷ்ண மடம். அடுத்த கொஸ்டின், மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி யார்? மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவத்தை வந்து இந்தியா முழுக்க எடுத்துரைத்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சமூக சீர்திருத்தவாதி கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.